ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் ஷைனி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர். ஒரு 3 கொலைகளை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது நாட்டுக்குள்ளே இப்படி நடக்குதே அப்படின்ட்டு அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டீம் ஒன்று போடுறாங்க. அதில் இருக்க 2 அதிகாரிகள் அவரை பிடிக்கிறதுக்காக கலாறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தை இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது நிறைய ரியல் ஃபுட்டேஜஸை வச்சு அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கவே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க பல இன்டர்வியூஸையும் நியூஸ் ஃபுட்டேஜையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே பதபதைக்க வைக்கிற அளவு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நமக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எடுத்திருக்க கான்செப்ட் ஹாரரையும் ட்ரூ கிரைமையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கே நல்லாவே இருந்தது. ரியல் வீடியோஸோட இவங்க கொஞ்சம் ஃப்ரிக்ஷனையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற அளவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க ஹாரர் போர்ஷன்ஸை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி திணிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் வயலண்டா பயங்கரமா இருக்கே தவிர அது நமக்கு ஹாரர் ஃபீல் தரவே இல்லை. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரத்த தெறிக்க காட்சிகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம படம் பயங்கர ஸ்லோவா இருக்கு. சில இடத்துல போர் அடிக்கவும் தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த படம் கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஹாரர் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்டும் கோரினஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.